நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஃப்ரைடே நியூ கார்னட் ஓப்பன். ஸோ மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆக போகுது? நாளைக்கு என்ன மாதிரியான வியூல நம்ம இருக்கலாம்? ட்ரெண்ட் என்ன? அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எங்கெங்க சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? அடுத்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ட பிரேக் பண்ணா அடுத்த லெவல் எங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவோம். இப்போ நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்குள்ள இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,500 தான் இருக்கு. ஸோ பிக் மூவ் நடக்க வாய்ப்புகள் நெறைய இருக்குங்கிறது டெக்னிக்கலா சார்ட் ஷோ பண்ணுது. பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து 30 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் நல்லா கிளியரா வந்து ஃபார்மேஷன் குடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு ஒருவேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்து நல்ல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து 23,500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பட் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிட்டு கிரீன் பார் அதாவது ஃபெயில்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் புல்லிஷ் வியூல குடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் அப் டூ பிரைஸ் ஆக்ஷன் ஹை வரைக்கும் போகணும். அதே போல பிரைஸ் ஆக்ஷன் வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. பட் இன்னொன்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த ஹைய மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்டின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு நான் எதிர்பார்த்தது இங்கிருந்து இங்க போயிட்டு ஒருவேளை இங்க ஃபெயில்ட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும்னு எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கு எக்ஸ்பீரியனால என்னமோ தெரியல. புல்லிஷ் வியூ ரொம்ப ஸ்லோலி தான் போச்சு. ஒரு பிக் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இல்ல. ஸோ எக்ஸ்பீரியனாலயோ என்னமோ தெரியல. ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இல்ல. ஸோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நேத்து என்ன வியூல இருந்தோமோ, அதே வியூ தான் இன்னைக்கும். பட் இன்னைக்கு பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அது என்னங்கிறத கிளியரா செக் பண்ணிட்டு, என்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஆம் நிஃப்டி ஃபியூச்சர்ல வந்து பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் செக் பண்ணுவோம். பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, சேம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. பட் இருந்தாலும் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, இப்போ ரீஅகைன் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, மேக்ஸிமம் டாப் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டாப் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேளை இந்த டாப் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை வந்து ஃபெயில்ட் ஆச்சு அப்டின்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் டெஃபினட்டா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான செட்டப் தான் நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் அதாவது நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் சேஞ்ச் நடக்குது. ஸோ அதோட பிரைஸ் எங்க ஓப்பன் ஆக மோஸ்ட்லி எங்க ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,000 ஆ ம் 460 இந்த ரேஞ்சுல. சரிங்களா? இந்த ரேஞ்சில தான் வந்து கேப் அப் ஆயி ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. 24,460 இந்த ரேஞ்சில தான் மார்க்கெட் மேக்ஸிமம் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு கேப் அப் ஆயிட்டு, இந்த பிரைஸ் ஆக்ஷன ஃபெயில்டு பண்றதுக்கு சான்சஸ் நெறையா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். நாளைக்கு கேப் அப் ஆயி நல்ல ஒரு ஃபெயில்டு பாரா இருந்தது அப்டின்னா, நம்ம அந்த ஃபெயில்டு பாரோட லோலயே நம்ம என்ன பண்ணலாம்னா, புட் ஆப்ஷன் சைட் அகைன் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம இன்னமும் புட் ஆப்ஷன் ஹோல்டு தான் பண்ணியிருக்கோம். ஏன் அப்டின்னா, ஸ்டில் நவ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல. அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் நடக்கல. ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் எங்க நடக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 25,550 சாரி 24,550 இதுக்கு மேல மார்க்கெட் வந்து பிரேக் ஆனா மட்டும் தான் புல்லிஷ் வியூல இருக்கு. அதர்வைஸ் அதுவரைக்கும் பியரிஷ் வியூ தான். அதாவது பியர் மார்க்கெட் தான். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா வந்து நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, 24,460 ரேஞ்சில ஓப்பன் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் பார், மோஸ்ட்லி ரெட் பார். அதாவது பாரே வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணது. ரெட் பாரா வந்து குளோஸ் ஆகுறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். சரிங்களா? ஸோ இப்படி நடந்தது அப்படின்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் குடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ மேபி நாளைக்கு ரெட் ஃப்ரைடே பிளட் பாத்தா இருக்கலாம். இந்த செட்டப் இந்த செட்டப்ப வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேள மார்க்கெட் இந்த செட்டப் ஃபார்மேஷன் நடந்து, அந்த பாரோட லோ டிஃபரன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்டின்னா, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி நல்ல ஒரு பியரிஷ் மூவ் 23,500 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த செட்டப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செட்டப்பா இருக்கு. ஸோ பார்ப்போம். என்னோட எதிர்பார்ப்பு எப்ப பாய் ரெட் பாரா க்ளோஸ் வைக்கணுங்கிறது. அதே போல அப்படி நடந்து அந்த லோ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா,
இட் வில் கம் டவுன் அப் டூ 23,500 வரைக்கும் நான் ஸ்டாப்பா வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. என்னோட அனாலிசிஸ் ரைட்டா இருக்கா, ராங்கா இருக்காங்கிறது செட்டப் நடந்து அந்த லெவல ரீச் பண்றப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ ஒருவேளை நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன் சைட் ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. ஒருவேளை ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுற மாரி இருந்தா, என்ன மாரி இண்டிகேஷன்லாம் இருக்கலாம்? அப்படிங்கிறதையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ, இப்ப இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம், கால் ஆப்ஷனுக்கு போகணும்னா, மோஸ்ட்லி இந்த ஹைக்கு மேல தான் 24,560க்கு மேல தான் நான் கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதுவரைக்கும் போக மாட்டேன். இருந்தாலும், ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வச்சுட்டு, க்ளோஸ் டிஃபரன்ஸ் பிரேக் பண்ணாம, சப்போஸ் புல்லிஷ் வியூ கேண்டில் வந்து அந்த ஹைய பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த ரெட் பார் ஹைக்கு மேல மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி நல்லா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு புல் மூவ் அங்கருந்தே ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த இடத்திலேயே உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் அதாவது கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. எப்போ அப்படின்னா, கேப் அப் ஆயி ரெட் பாரா இருந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன ஃபெயில்டு பண்ணிட்டு அகைன் மேல வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் தான் கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான வியூ ஃபார் நிஃப்டி ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல ஃபைனலா என்ன சொல்றேன்னா, ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நவ் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்டுக்கான டார்கெட் ரேஞ்ச் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 23,500. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் அத வந்து சார்ட்ட வந்து என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஷோ பண்ணிர்றேன். பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் அந்த ஹை வந்து ஃபெயில்ட் ஆச்சு. பிரைஸ் ஆக்ஷன் ஹை வந்து ஃபெயில்ட் ஆச்சுன்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ், கன்டின்யூ ஃபால் ஒரு நல்ல ஒரு பியரிஷ் மூவ் இருக்க சான்சஸ் இருக்கு. இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேட்ஜ் வச்சு ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மென்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். கன்னா பிளான் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேட்ஜ் தான் ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க இத பண்ணுங்கங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஆல்ரெடி இந்த சப்போர்ட் சப்போர்ட்டா இருந்தது. பிரேக் ஆயிட்டு இப்ப ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு இந்த லெவல். அடுத்தது நல்லா கிளியரா பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் கிளியராவே டெக்னிக்கல் சார்ட் வந்து டவுன் சைட்ல தான் இருக்கு. ஸோ நிஃப்டி தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. பட் நிஃப்டியோட செட்டப் ஒரு பிக் செட்டப். அது வந்து நல்ல ஒரு பியரிஷ் மூவ் குடுக்கறதுக்காக அந்த செட்டப் குடுத்துருக்குங்கிறது தான் என்னோட அனாலிசிஸ்ல வச்சு நான் சொல்றேன். பார்ப்போம். நாளைக்கு அது நடந்ததுன்னா ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ஃபால் ஆக தொடங்குச்சு அப்டின்னா, அதோட லெவல் 49,800 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல வேவ் ஃபார்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேவ் ஃபார்மேஷன் டவுன் ட்ரெண்ட்ல பெர்ஃபெக்ட்டா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரைசேஷன் சேஞ்சஸ். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சொல்லலாம் பியரிஷ் ஃபிளாக் பேட்டர்னா வந்து பேங்க் நிஃப்டி வந்து குடுத்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த வியூ இருக்கட்டும். பட் பியரிஷ் ஃபிளாக்ங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் சார்ட் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. வேவ் ஃபார்மேஷன் பார்த்துருக்கீங்க. வேவோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை என்னென்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பிரைஸ் ஆக்ஷனோட ஃபார்மேஷன். ஸோ இப்ப நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டி கேப் அப் ஆயி எப்படி ரெட் பார் ஆகுதோ, அதே போல மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வைக்க தான் சான்ஸ் அதிகம். ஒருவேளை இதையும் மீறி பேங்க் நிஃப்டி ஓப்பன் கேண்ட்லயே வந்து லோவ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, கன்டின்யூ ஃபால் அப் டூ 49,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட செட்டப். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே. அம் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பேரிஷ் ஃபிளாகா இருக்கலாமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. அதனால சொல்றேன். பட்டு இது வந்து கொஞ்சம் நடக்கலாம், நடக்காமயும் போகலாம். பட் ட்ரெண்டுக்கு சாதகமா தான் இருக்கு. அது ஒண்ணு மட்டும் ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் என்னன்னா, ரைசேஷன் நடந்து லைட்டா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் நான் எதிர்பார்க்கிறது நிஃப்டி எப்படி இங்க வந்து ஃபெயில்ட் ஆச்சோ, அதே போல
பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி எப்படி பிரைஸ் ஆக்ஷன் கேப் அப் ஆயி ரெட் பாரா க்ளோஸ் வைக்கணும்னு நினைக்கிறேனோ, அதே போல பேங்க் நிஃப்டியும் சேம் அஸ் நல்ல ஒரு கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி நடந்ததுனாலும் சரி, பேங்க் நிஃப்டி இந்த லோ வந்து பிரேக் பண்றப்போ, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் குடுக்க சான்சஸ் அதிகம். அப் டூ 49,800. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நல்ல ஒரு பியரிஷ் சிக்னலா குடுத்துட்டு தான் ரெடியா இருக்கு. ஸோ பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன மாரி வியூல எங்க ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்